வெல்கம் டு வின்னர் சாய்ஸ் ஐஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரைனேஜ் சிஸ்டம் ஆஃப் இந்தியா பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். அதாவது லாஸ்ட் கிளாஸில் நம்ம ட்ரைனேஜ் சிஸ்டம் ஆஃப் இந்தியாவுடைய இந்துஸ் ரிவர் அதனுடைய துணையாறுகள்லாம் பார்த்தோம். இப்போ அதுக்கு அடுத்தபடி தாண்டி கங்கா நதி திட்டம், அதாவது கங்கா ரிவர் சிஸ்டத்தை பார்க்க போகிறோம். ஸோ கங்கா நதி இந்தியாவிலே மிக முக்கியமான நதின்னு சொல்லுவாங்க. இந்தியாவிலே மிகப்பெரிய நதி கங்கா நதின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கங்கா நதி எங்கே உருவாகுதுன்னு கேட்டோன்னா யூடி உத்தரகாண்டில் பாகீரதி அப்படிங்கிற இடத்துல கங்கோத்ரி அப்படிங்கிற பனிப்பாறை, உத்தரகாண்டில் பாகீரதி அப்படிங்கிற இடத்துல கங்கோத்ரி அப்படிங்கிற பனிப்பாறையில் தான் இந்த கங்கா நதி உருவாகுது. இந்த கங்கா நதியுடைய மொத்த நீளம் 2525 கிலோமீட்டர். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா 25 கிலோமீட்டர். இந்த கங்கா நதி மொத்தம் எத்தனை மாநிலத்தில் பாயுதுன்னு கேட்டால் 11 ஸ்டேட்ஸ். ஸோ 11 மாநிலத்தில் இந்த கங்கா நதி பாயுது. ஆக்சுவலாக இந்த கங்கா நதி உருவாகும் போது அதனுடைய பேர் கங்கா கிடையாது. இந்த நதி உத்தரகாண்டில் உருவாகுது. எங்கே சொன்னேன்? பாகீரதி அப்படிங்கிற இடத்துல சொன்னேன். அந்த பாகீரதி அப்படிங்கிற இடத்துல உருவாகுது இல்லையா, அந்த நதியோட பேர் பாகீரதி. அந்த பாகீரதி நதி எப்போ இந்த அலக்நந்தா நதி கூட சேருதோ அதுக்கப்புறம் தான் அதோட பேர் கங்கா. அதுக்கு முன்னாடி கங்கா நதியோட பேர் என்ன? பாகீரதி. இந்த அலக்நந்தா அப்படிங்கிறது ஒரு நதி, பாகீரதி அப்படிங்கிறது ஒரு நதி. ரெண்டு நதியும் தேவப்பிரயாக் அப்படிங்கிற இடத்துல ஒன்று சேரும். இப்போ இது பாகீரதி, இது அலக்நந்தா. ரெண்டு நதியும் இந்த தேவப்பிரயாக் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒன்று சேரும். அதுக்கப்புறம் தான் அதோட பேர் கங்கா. அதுக்கு முன்னாடி அதோட பேர் என்ன? பாகீரதி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இந்தியாவில் பாகீரதி கங்கான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே கங்கா நதி பங்களாதேஷில் பாயும். இந்தியாவில் 11 மாநிலத்தை தாண்டி பங்களாதேஷ்க்கு போகும். அங்கே இதோட பேர் என்னன்னு கேட்டால் பத்மா. கங்கா நதிக்கு பங்களாதேஷில் என்ன பேர் வச்சுருக்காங்க? பத்மான்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த கங்கா நதியுடைய முக்கியமான துணையாறுகள் ட்ரிபியூட்டரிஸ் ராம்கங்கா, கோம்தி, காக்ரா, கந்தக், இது அப்புறம் கோசி, மகாநதா. இதெல்லாமே இந்த கங்கா நதியுடைய மிக முக்கியமான துணையாறுகள். இப்போ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஜமுனா. கங்கா நதியிலேயே ஒரு மிகப்பெரிய துணையாறு எதுன்னு கேட்டால் அது யமுனா நதி தான் நம்ம சொல்லுவோம். யமுனா நதி கங்கா நதி கூட எங்கே சேரும்னு கேட்டால் பிரயாக் அப்படிங்கிற இடத்துல தான் ஒன்று சேரும். இந்த பிரயாக் அப்படிங்கிற இடம் எங்கே இருக்குன்னு கேட்டால் உத்தரப்பிரதேஷ், அலகாபாத் அப்படிங்கிற இடத்துல தான் பிரயாக் அப்படிங்கிற இடம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அலகாபாத் அப்படிங்கிற இடத்துக்கு இன்னொரு பேர் பிரயாக்னு தான் சொல்லுவாங்க. ரைட்டா? யமுனா நதியும் கங்கா நதியும் சந்திக்கிற இடம் எதுன்னு கேட்பாங்க. உத்தரப்பிரதேஷில் பிரயாக் அப்படிங்கிற இடம். இந்த யமுனா நதியுடைய மிக நீளமான துணையாறு எதுன்னு கேட்டால் அது டோன்ஸ் ரிவர். டோன் அப்படிங்கிற ரிவர் தான் யமுனா நதியுடைய மிக பெரிய துணையாறு. இந்த யமுனா நதி எத்தனை மாநிலத்தில் பாயுதுன்னு கேட்டால் 5 மாநிலம். யமுனா நதி 5 ஸ்டேட்டில் கிராஸ் ஆகி வருது. இந்த யமுனா நதியுடைய ஒரு முக்கியமான 4 துணையாறுகள் சம்பல், சிந்த், பேட்வா, கென். சம்பல், சிந்த், பேட்வா, கென். இந்த 4மே யமுனா நதியுடைய ஒரு முக்கியமான துணையாறுகள். சரியா? இதில் அடுத்து சம்பல் நதியை பற்றி நம்ம தனியாக பார்க்க போகிறோம். சம்பல் நதி எங்கே உருவாகுதுன்னு கேட்டால் மத்திய பிரதேஷில் உருவாகுது. மத்திய பிரதேஷில் அமர்கந்தக் பிளாட்டு, அமர்கந்தக் பீடபூமி அப்படிங்கிற இடத்துல தான் சம்பல் நதி உருவாகுது. சம்பல் நதியுடைய டோட்டல் லென்த் 965 கிலோமீட்டர். 965 கிலோமீட்டர் சம்பல் நதியுடைய மொத்த நீளம். அடுத்தது காக்ரா. இந்த காக்ரா நதி இந்தியாவில் உருவாகிற நதி கிடையாது. ஆனால் இது கங்கா நதியோடைய துணையாறு தான். ஆனால் இது எங்கே உருவாகுதுன்னு கேட்டால் டிபெட்டில் நாப்சா சாங்போ அப்படிங்கிற இடம் இருக்குது. டிபெட்டில் நாப்சா சாங்போ அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் இந்த காக்ரா நதி உருவாகுது. இந்த நதியுடைய மொத்த நீளம் 1080 கிலோமீட்டர். 1080 கிலோமீட்டர். இந்த காக்ரா நதிக்கு நிறைய பேர்கள் இருக்குது. ஏன்னா இது உருவாகுறது டிபெட்டில். அப்போ டிபெட்டில் ஒரு பேர் இருக்கணும் இல்லையா? இந்தியாவில் தான் அதோட பேர் காக்ரா. டிபெட்டில் அதோட பேர் என்ன? கர்னாலி. டிபெட்டில் இந்த நதியோட பேர் கர்னாலி. இந்த நதி நேபாளில் உருவாகி சைனாவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்தியாவுக்கு வரும். அப்போ சைனாவில் இந்த நதியோட பேர் என்னன்னு கேட்டால் ஜிங்காலீஹி. இந்தியாவில் இந்த காக்ரா நதிக்கு இன்னொரு பேர் வச்சுருக்காங்க, சரியு. ஸோ இப்படி இந்த காக்ரா நதிக்கு மொத்தம் 3 பேர்கள் இருக்குது. நேபாளில் கர்னாலின்னு சொல்லுவாங்க, சைனாவில் ஜிங்காலின்னு சொல்லுவாங்க, இந்தியாவில் காக்ரான்னு சொல்லலாம், இல்லை சரியு நதின்னு சொல்லலாம். இந்தியாவில் இந்த காக்ரா நதி இந்தியாவில் வந்துட்டு அருணாச்சல பிரதேஷ் வழியாக உள்ளே வரும். அப்படி உள்ளே வந்துட்டு இந்த காக்ரா நதி காளி நதி கூட ஒன்று சேரும். காளி, அந்த நதிக்கு இன்னொரு பேர் சாரதா நதி. இந்த சாரதா நதி கூட ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் தான் கங்கா நதி கூட ஒன்று சேரும். ரைட்டா? அடுத்தது ராம்கங்கா நதி உத்தரகாண்ட் மாநிலத்தில் உருவாகுது. ராம்கங்கா நதியுடைய மொத்த நீளம் 596 கிலோமீட்டர். இந்த ராம்கங்கா நதி கங்கா நதி கூட ஒன்று சேரும். எந்த இடத்துலன்னு கேட்டால் கன்வாஜ்.
ராம்கங்கா நதி கன்வாஜ் அப்படிங்கிற இடத்துல என்ன நதி கூட ஒன்று சேரும்? கங்கா நதி கூட ஒன்று சேரும். அடுத்தது தாமோதர். ஸோ தாமோதர் நதியை பற்றி நம்ம கண்டிப்பாக ஒன்று கேள்விப்பட்டிருப்போம். தாமோதர் நதிக்கு ஒரு பட்ட பேர் சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டால் சாரோ ஆஃப் பெங்கால் சொல்லுவாங்க, பெங்காலின் துயரம் சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த தாமோதர் நதி பெங்காலில் போகும், ஜார்க்கண்டில் உருவாகி அடுத்து வெஸ்ட் பெங்கால் போகும். பெங்காலுக்கு போகும்போது அங்கே நிறைய வீடுகளை வெள்ளப்பெருக்கு டைமில் என்ன பண்ணணும்னா அடித்து இழுத்துட்டு போயிடும். அப்போ அங்கே இருக்க மக்களுக்கு துயரம் தானே, அதனால இந்த தாமோதர் நதி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பெங்காலின் துயரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தாமோதர் நதியோடைய மொத்த நீளம் 592 கிலோமீட்டர். இந்த தாமோதர் நதி எங்கே உருவாகுதுன்னு கேட்டால் ஜார்க்கண்டில் உருவாகுது. ரைட்டா? அடுத்தது கோசி. கோசி நதி என்ன சொல்லுவாங்கன்னா சாரோ ஆஃப் பீகார்னு சொல்லுவாங்க. பீகாரின் துயரம் எந்த நதியை சொல்லுவாங்க? கோசி நதியை சொல்லுவாங்க. ஏன்? நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, தாமோதர் நதி பெங்காலின் துயரம், கோசி நதி பீகாரின் துயரம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கோசி நதி ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, கோசி நதி வெள்ளப்பெருக்கு டைமில் மழை அதிகம் வந்து வெள்ளப்பெருக்கு காலகட்டத்தில் நிறைய வீடுகளை அடித்து கொண்டு போயிடும். அதனால் கோசி நதியை என்ன சொல்லுவாங்க? பீகாரின் துயரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோசி நதி இந்தியாவில் உருவாகிற நதி கிடையாது, மவுண்ட் எவரெஸ்டுடைய வடக்கு பகுதி. எங்கே? மவுண்ட் எவரெஸ்டுடைய வடக்கு பகுதியில் தான் இந்த கோசி நதி உருவாகுது. எக்ஸாக்டாக நேபாள்னு சொல்லலாம். நேபாளில் இந்த கோசி நதியோட பேர் என்னன்னு கேட்டால் அருண் அப்படின்னு சொல்லுவாங்க. நேபாளில் இந்த கோசி நதியோட பேர் என்ன? அருண் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நதியோடைய மொத்த நீளம் 720 கிலோமீட்டர். 720 கிலோமீட்டர். அடுத்தது சோன் நதி. சோன் நதியுடைய மொத்த நீளம் 784 கிலோமீட்டர். இந்த சோன் நதி எங்கே உருவாகுதுன்னா மத்திய பிரதேசில். எக்ஸாக்டாக எந்த நதிக்கு பக்கத்தில் உருவாகுதுன்னு கேட்டால் நர்மதா நதி பக்கத்தில் தான் உருவாகுது. திரும்ப சொல்கிறேன், நர்மதா நதியும் மத்திய பிரதேசில் உருவாகுது, சோன் நதியும் மத்திய பிரதேசில் உருவாகுது. ரெண்டு நதியுமே கிட்டத்தட்ட பக்கத்து இடத்துல தான் உருவாகுது. ரைட்டா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? கங்கா ரிவர் சிஸ்டத்தை பார்த்தோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டால் பிரம்மபுத்திரா நதி முறை. அதாவது பிரம்மபுத்திரா நதிக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சிவப்பு நதி அப்படின்னு சொல்லுவாங்க, ரெட் ரிவர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த பிரம்மபுத்திரா நதி இந்தியாவில் உருவாகிற நதி கிடையாது. அது எங்கே உருவாகுதுன்னா டிபெட்டில் உருவாகுது. பிரம்மபுத்திரா நதி எங்கே உருவாகுது? டிபெட்டில் கைலாஷ் மலைத்தொடரில் உருவாகுது. டிபெட்டில் கைலாஷ் மலைத்தொடரில் சம்பசார் லேக். கவனிக்கணும், சம்பசார் லேக் அப்படிங்கிற இடத்துல உருவாகுது. டிபெட்டில் இந்த பிரம்மபுத்திரா நதியோட பேர் என்ன? சாங்போ. டிபெட்டில் பிரம்மபுத்திரா நதியோட பேர் சாங்போன்னு சொல்லுவாங்க. இந்த பிரம்மபுத்திரா நதியோடைய மொத்த நீளம் 5,80,000 சதுர பரப்பளவு. இதில் இந்தியாவுக்குள்ள எத்தனை ஸ்கொயர் கிலோமீட்டர் சதுர பரப்பளவுன்னு கேட்டால் 1,94,413 கிலோமீட்டர் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா பிரம்மபுத்திரா நதியோடைய மொத்த நீளம் 2,900 கிலோமீட்டர். ஆனால் இந்தியாவில் மொத்தம் எவ்வளோ நீளம் வருது? 900 கிலோமீட்டர் தான் வருது. பிரம்மபுத்திரா நதியோடைய மொத்த நீளம் 2,900 கிலோமீட்டர். ஆனால் இந்தியாவுக்குள்ள மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இந்தியாவுக்குள்ள பார்க்கும்போது இதோடைய மொத்த நீளம் 900 கிலோமீட்டர். இந்த பிரம்மபுத்திரா நதி நேபாளில் உருவாகி இந்தியாவுக்குள்ள வரும். இந்தியாவுக்குள்ள எந்த வழியாக வரும்னு கேட்டால் அருணாச்சல பிரதேசில் திபாங் அப்படிங்கிற இடம் இருக்கு. அந்த திபாங் அப்படிங்கிற இடத்துக்கு வழியாக உள்ள வரும். அந்த திபாங் அப்படிங்கிற இடத்துக்கு அந்த பேர்லேயே ஒரு நதியும் இருக்கு. அந்த நதியோட பேர் திபாங்குன்னு சொல்லுவாங்க, இல்லை சிக்காங்குன்னு சொல்லலாம். ஸோ பிரம்மபுத்திரா நதி அருணாச்சல பிரதேசில் திபாங் அப்படிங்கிற இடம் வழியாக உள்ள வந்து திபாங் ஆர் சிக்காங் அப்படிங்கிற நதி கூட ஒன்று சேரும். அப்படி ஒன்று சேர்ந்து தான் அதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ள வந்த பிறகு பங்களாதேஷ்க்கு டிராவல் ஆகி போகும். ஸோ இந்தியாவுக்குள்ள அந்த பிரம்மபுத்திரா நதி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 6 ஸ்டேட்டில் பாஸ் ஆகும். ஒரு 6 மாநிலத்தில் டச் பண்ணதுக்கு அப்புறம் எங்கே போகும்? பிரம்மபுத்திரா வந்துட்டு எங்கே போகும்? பங்களாதேஷ்க்கு போகும். ஸோ பிரம்மபுத்திரா பேர் எப்போ வருது? எப்போ அந்த பிரம்மபுத்திரா நதி, எப்போ இந்த சாங்போ நதி இந்தியாவுடைய மண்ணு, அதாவது அருணாச்சல பிரதேசத்தில் திபாங் நதி கூட டச் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் அதோட பேர் என்ன? பிரம்மபுத்திரா. அதுக்கு முன்னாடி அதோட பேர் என்ன? வெறும் சாங்போன்னு தான் சொல்லுவாங்க. இந்த நதி வந்துட்டு பங்களாதேஷ்க்கு போகும். எந்த வழியாக போகுது? பங்களாதேஷ்ல துப்ரி அப்படிங்கிற இடம் இருக்கு. அந்த துப்ரி அப்படிங்கிற இடம் வழியா அது பங்களாதேஷ்குள்ள போகுது. இப்போ இந்த பிரம்மபுத்திரா நதியுடைய ஒரு சில முக்கியமான துணையாறுகள் டிஸ்டா, மனாஸ், சுபான்சிரி, லோகித், ரேடாக், இது எல்லாமே பிரம்மபுத்திரா நதியுடைய மிக முக்கியமான துணையாறுகள். அது கூட போக்டோய், பராக், இதுவும் பிரம்மபுத்திரா நதியுடைய முக்கியமான துணையாறு. இதில் மிக முக்கியமான துணையாறு எதுன்னு கேட்டால் டிஸ்டான்னு சொல்லுவாங்க. டீஸ்டான்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த டிஸ்டா நதி இந்தியாவில் உருவாகுது. இந்தியாவில் சிக்கிம்ல அப்படிங்கிற இடத்துல உருவாகுது. இந்த டிஸ்டா நதி எங்கே உருவாகுது? சிக்கிம் அப்படிங்கிற மாநிலத்தில் உருவாகுது. ஏன் சொல்கிறேன்னு இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பிரம்மபுத்திரா நதி பங்களாதேஷ்குள்ளே போகும்.
பங்களாதேஷில் துப்ரி அப்படிங்கிற இடம் வழியாக உள்ளே போகுது. ஆனால் அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த டிஸ்டா நதி இருக்கு இல்லையா, டீஸ்டா நதி, இந்த நதி நம்ம பிரம்மபுத்திரா நதி கூட டச் ஆகும். எப்போ இந்த டீஸ்டா நதி பிரம்மபுத்திரா நதி கூட டச் ஆகுதோ அதுக்கப்புறம் அதோட பேர் எப்படி மாற்றுறாங்க, ஜமுனான்னு மாற்றுறாங்க. இங்கே கொஞ்சம் கவனிக்கணும், எப்போ டீஸ்டா நதி பிரம்மபுத்திரா நதி கூட ஒன்று சேருதோ அதுக்கப்புறம் அதோட பேர் என்ன, ஜமுனான்னு மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரம்மபுத்திரா நதி கங்கா நதி கூட ஒன்று சேரும் இல்லையா, அதுக்கப்புறம் அதோட பேர் எப்படி மாற்றுறாங்க, மேக்னான்னு மாற்றுறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எப்போ பிரம்மபுத்திரா நதி டீஸ்டா நதி கூட ஒன்று சேருதோ அதுக்கப்புறம் அதோட பேர் ஜமுனா, டீஸ்டா ஜமுனா. எப்போ இந்த பிரம்மபுத்திரா நதி கங்கா நதி கூட ஒன்று சேருதோ அதுக்கப்புறம் அதோட பேர் என்ன, மேக்னா. ஓகேவா? ஸோ இதில் அடுத்த பாட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.